பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன். காரணம், இவ்வார்த்தைகளை நீங்கள் மட்டும் பயனடையாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்ள இவ்வார்த்தைகளை நான் பகிரப் போகின்றேன். காரணம், அநேகருக்கு அன்னை மரியாள் பற்றிய சில உண்மைகளை தெரிய வைப்பது நமது கடமையாய் உள்ளது. பிறவினத்தார், சபையினர் அன்னை மரியாளை பற்றி தெரியாமல் இருப்பதால் நம்முடைய சகோதரர்களிடையே அநேக குழப்பங்கள் உள்ளன. அந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்க இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். இது மிகுந்த பயனளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு வார்த்தை, இறைவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையின்படியாக அன்னை மரியாளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். எசாயா 55வது அதிகாரம் கடவுளுடைய வார்த்தை 6, இறைவார்த்தை 6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரிடம் மன்றாடுங்கள். இன்னொரு இறைவார்த்தையானது எசாயா 55 அதிகாரம் இறை வார்த்தையானது 10 பார்க்கும் பொழுது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலைத்து நனைத்து பண்படுத்தி விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் வருமானமே செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தையும் எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கிறார் படைகளாகிய ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருக்குறளும் திருவுவில்லையும் ஒன்றுபடுத்திய ஒரு குறள் எனக்கு நினைவு வருகின்றது. விசும்பின் துளி வீழி நல்லா மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. அதாவது என்னுடைய மைய கருத்து, வானத்திலிருந்து மழைத்துளி பூமியை நனைத்து ஓர் உயிராகிய புற்களுக்கு உயிரை கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லையாம். அவ்வாறே கடவுளுடைய வார்த்தையும் பயனளிக்காமல் திரும்பி இறைவனிடம் செல்வதில்லை என்பதே இதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஆகவே இதோ நாம் அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்வோம். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் நாம் கானா ஒரு திருமண நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். கலிலியாவில் உள்ள கானாவில் ஒரு திருமணம் நடக்கின்றது. அங்கே அன்னை மரியாளும் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அந்த திருமணத்திற்கு இயேசுவையும் அவருடைய சீடருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்பதை காண்கின்றோம். திருமண விழாவிலே திராட்சை ரசம் தீர்ந்து போகவே அன்னை மரியாள் ஆண்டவரிடம், இயேசுவிடம் வந்து, தன்னுடைய மகனாகிய இயேசுவிடம் வந்து திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்பதை முறையிடுகிறார். காரணம், அவ்வீட்டிலே அந்த காலத்திலே திராட்சை ரசமானது ஒரு மகிழ்ச்சி நிறை சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது திராட்சை ரசம் பரிமாறுவது அக்காலத்தில் ஒரு பெரிய ஒரு கடமையாக இருந்தது. அது குறைவாகவும் மற்றவர்கள் இல்லாமல் போனால் அந்த குடும்பத்திற்கு அது அவமானமாக கருதப்பட்டது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படக்கூடாது, அந்த குடும்பத்தில் அந்த கல்யாண திருமண வீட்டில் யாதொரு குறையும் இல்லாமல் அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் நிலைத்து நிற்க இயேசுவிடம் மரியாள் வந்து திராட்சை ரசம் குறைவாக இருக்கின்றது என்பதை முறையிடுகிறார். அப்பொழுது இயேசு, அம்மா, இன்னும் எனது நேரம் வரவில்லை என்று கூறி, பிறகும் அன்னை மரியாள்
தன்னுடைய சீடர்களிடம், இயேசுவின் சீடர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணித்தார். அப்பொழுது அங்கு என்ன நடக்கின்றது? நாம் திருவிவிலியத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கற்சாடிகளிலே 6 கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றி அதை திராட்சரசமாக நிரப்பி, யாரும் சுவைத்திராத, யாரும் அதிகமாக எங்கிருந்து இந்த திராட்சரசம் கிடைத்தது, இவ்வளவு காலம் எங்கே இந்த திராட்சரசம் நாங்கள் அருந்தவில்லையே, எங்கு வைத்திருந்தீர் என்று அநேகர் அந்த திருமண வீட்டாளர்கள் கேட்கின்றனர். அவ்வளவு சுவையாக இருந்ததை திருவிவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இங்கே நான் குறிப்பிட வந்தது, அந்த நிகழ்ச்சியிலே, அந்த அதிகாரத்தில் 1-5 முடிய நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசுவிற்கும் இயேசுவின் சீடருக்கும் தான் அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் இயேசு செல்லும்போது தன் தாயையும் அழைத்து சென்றுள்ளார். பிரியமானவர்கள், இன்று அநேகர் அன்னை மரியாளை தவிர்த்து இயேசு மற்றும் தேவை, அன்னை மரியாள் எங்களுக்கு தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கின்றேன், விவிலியத்தின் பிரகாரம் இயேசுவை அழைத்தால் இயேசு அன்னை மரியாளோடு தான் வருவார். அன்னை மரியாளோடு நாம் ஜெபித்தால் அன்னை மரியாள் இயேசுவோடு அவரை நமக்காக எப்பொழுது நமக்காக பரிந்து பேசுவார் இறைவன் இயேசுவிடம். அன்னை மரியாள் வரும்பொழுது இறைவன் இயேசுவும் அன்னை மரியாளோடு இருப்பார் என்பதே இம்மைய கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்கா எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 11 இறைவார்த்தை 27 படிக்கும் பொழுது, ஆண்டவர் மலை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார், நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்துல அந்த இறை வார்த்தைகளை கேட்டு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஒரு பெண் மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி, இதோ உம்மை கருதாங்கி உமக்கு பால் கொடுத்த உம் தாய் பேறு பெற்றவள் என்று உரத்த குரல் எழுப்பி கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு மறுமொழியாக, அதன்படி இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களும் பேறு பெற்றவர்கள் என்று மறுமொழி கூறுகின்றார். நான் இந்த வார்த்தையில் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உம்மை கருதாங்கி பால் கொடுத்த உம் தாய் பேறு பெற்றவள் என்று உரைக்கும் பொழுது, கருதாங்கினவள் யார்? அன்னை மரியாள், இயேசுவை. பால் கொடுத்தது யார்? இயேசுவுக்கு அன்னை மரியாள். பால் எப்படி வெண்மையாக, இரத்தம் சிகப்பு நிறம் வெண்மையாக மாற்றுகின்றார் ஆண்டவர். இது இன்னும் யாராலும் சாத்தியம் இல்லை, எந்த விஞ்ஞானிகளாலும் இது எப்படி மாறுகின்றது என்று அவர்களால் இன்னும் கூட அது ஆச்சரியமாக உள்ளது. வெண்ணிறத்தில் கலக்கலாம், எந்த நிறமாக மாற்றலாம். ஆனால் சிகப்பு நிறம் வெண்மையாக மாறுவது எப்படி? சரி, பால் இயேசு அருந்தினார் என்பது விவிலியம் எடுத்துரைக்கின்றது. அப்படி என்றால் அன்னை மரியாள் இரத்தம் தானே பாலாக மாறி இருக்கின்றது. அப்பொழுது இயேசுவின் உடலிலே ஓடுகின்ற இரத்தம் அன்னை மரியாளின் இரத்தம் அல்லவா? அப்பொழுது இயேசுவின் இரத்தமும் அன்னை மரியாள் இரத்தம் ஒன்றல்லவா? இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்றால் அது மறைமுகமாக அன்னை மரியாளின் இரத்தத்திற்கும் ஜெயமாக கருதப்படுகின்றது அல்லவா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையானது அன்னை மரியாளிடம் நாம் மன்றாடும் போது மன்றாட்டு மாலை நாம் ஜெபிக்கின்றோம். அதில் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள், பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதை நாம் தியானிக்கின்றோம். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவளா? எப்படி? ஆதித்தாய் ஆதித்தகப்பன் செய்த பாவத்தினால் நமக்கு ஜென்ம பாவம், இந்த சாவானது மண்ணுலகை கவ்வி கொண்டு விட்டது. அந்த ஆதித்தாய் ஆதி காலத்திலிருந்து ஆதாம் ஏவாள் இந்த ஆதி பெற்றோர் நம்மை பாவத்திலே சாவுக்குள்ளாக்கினார்கள். புதிய ஏற்பாட்டிலே உள்ள தாயான அன்னை மரியாள் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து ஆண்டவரிடம் சேர்க்க பிறந்தவள். அப்படி என்றால் இவளுக்கு ஜென்ம பாவம் இல்லையா? ஜென்ம பாவம் என்றால் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும்
பிறந்து இரத்தம் மாமிசத்தோடு நாம் பிறந்து வருகிறதுனாலே நமக்கு ஜென்ம பாவம் உண்டு. இந்த ஜென்ம பாவத்தை அழிக்க, இந்த பாவங்களை அழிக்க நமக்கு இயேசு என்பவர் தேவைப்பட்டார். இயேசு வருவதற்கு அன்னை மரியாள் என்ற நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாய் தேவைப்பட்டார். ஆகவே தொடக்க நூல் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 15 நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தை எடுத்து படிக்க வேண்டும். நான் சொல்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கின்றார். அந்த பாம்பாகிய பாம்பு வடிவம் எடுத்த சாத்தானிடம் உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து என்பது அது அவள் என்பது மரியாவையும், வித்து என்பது இயேசுவும் குறிக்கின்றது. அன்றே ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். இந்த அன்னை மரியாள் ஆண் பெண் தொடர்போடு பிறந்திருந்தால் அவளுக்கு ஜென்மப்பாவம் கண்டிப்பாக இருக்கும். ஜென்மப்பாவம் இருந்தால் இயேசு எப்படி பிறப்பார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் விவிலியத்திலே எழுதியிருக்க வேண்டும். நாங்கள் விவிலியத்தில் எழுதியிருந்தால் தான் நாங்கள் நம்புவோம் என்று அநேகர் கூறுகின்றனர். விவிலியமும் நமக்கு தேவை, சான்றோர்களின் ஆராய்ச்சி நூல்களும் நமக்கு தேவை. ஆகவே தான் நீங்கள் யோசுவா அதிகாரத்தின் 10வது அதிகாரத்திலே போய் பார்த்தால், யோசுவா இறை ஊழியர் சூரியனை வானத்திலே அவர் போரிட்டு வெல்கின்ற வரை, வெற்றி பெறும் வரை சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைக்கிறார். அது ஒரு நாள் முழுவதும் அசையாமல் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது என்பதை வாசிக்கின்ற போது அது ஆசிரியர் புத்தகத்தில் இல்லையா என்பதை அங்கே எழுதப்பட்டுள்ளன. அதாவது ஒரு குறிப்பேடு, அதை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த யோசுவா என்பவர் சூரியனை வானத்திலே அசையாமல் நிற்க வைத்தார். நாங்கள் போரிடும் வரை அங்கேயே கிதியோனில் நில், அப்படி நிற்க வைத்துள்ளார். காரணம், எமோரியரை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அன்று அவருடைய வார்த்தையை கேட்டு, ஊழியனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சூரியனை ஒரே இடத்தில் நிற்க வைத்தார் 24 மணி நேரமும் என்பதை நாம் வேதத்திலே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது விவிலியத்தில் மாற்றுமல்ல, வேறொரு குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளது என்பதை அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், அன்னை மரியாள் தன் தாய் தந்தை இணைந்து பிறந்தார்களா என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, பிரிவினை சபை சார்ந்தவருக்கு நான் கூறுவது, வேதத்திலிருந்தே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அதாவது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் என்று நீங்கள் நம்புகின்றீர் என்றால், அன்னை மரியாளும் பரிசுத்தமானவள், புனிதம் நிறைந்தவள், விண்ணக மன்னக ராக்கினி என்பதை நீங்கள் நம்பும் பொருட்டு எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 9 இறைவார்த்தை 11 நீங்கள் போய் பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை அழகாக பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம். யார் அவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம். திருப்பணி என்றால் வேலை செய்கின்ற கூடாரம். கூடாரம் என்பது நம் உடலாகிய ஆலயத்தை குறிக்கின்றது. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது. ஏன் முன்னதை விட மேலானது? சற்று சிந்திக்க வேண்டும். நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டதல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்பதை அங்கு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் என்ன? முன்னதை விட மேலானது. இந்த கூடாரம் எதை குறிக்கின்றது? நீங்கள் அதே அதிகாரத்திலே மேல் நோக்கி படித்த முதல் அதிகாரத்திலும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9 படியுங்கள். இல்லை என்றால் விடுதலை பயண நூல் 25வது அதிகாரத்திலே நீங்கள் போய் பார்த்தால், அந்த கூடாரம் என்பது என்ன, பேழை என்பது என்ன, 10 கட்டளைகள் என்பது என்ன, அந்த பேழையினுள் என்னென்ன பேழை என்பது, அந்த பேழை ஆண்டவர் மனிதருக்கு மோசேக்கு கட்டளையிட்டபடி மரத்தாலான பேழையை செய்கிறார்கள். அந்த பேழையினுள்ளே 10 கட்டளைகள் கற்பலகைகளை வைக்கின்றது. அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தது மோசேயிடம். அந்த 10 கட்டளைகளை பேழையினுள் வைத்தார்கள். அந்த பேழையினுள் 10 கட்டளைகள் மாத்திரமல்ல,
மன்னாவை வைக்கப்பட்டிருந்து ஆரோனின் தனித்துகோலும் வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த 10 கட்டளைகள் கல்லினால் செதுக்கப்பட்டது. ஆனால் அந்த 10 கட்டளைகள் ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், யோவானுக்கு எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது, அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, ஆதியிலே வாக்கு இருந்தது, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை யாரோடு இருந்தது? கடவுளோடு இருந்தது. கடவுள் என்று நீங்கள் எங்கெல்லாம் படிக்கின்றீர்களோ அங்கெல்லாம் கடவுளோடு இயேசுவும் இருந்தார் என்பதை இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் வேறு, இயேசு வேறு அல்ல. கடவுள் வேறு, இயேசு வேறு அல்ல. கடவுளுடைய வார்த்தை தான் இயேசு என்பதை யோவான் முதல் அதிகாரம் 1 நீங்கள் படிக்கும் பொழுது அவ்வார்த்தை உங்களுக்கு புலன்படும். அந்த வார்த்தையானவர், கல்லிலே பொதிக்கப்பட்ட வார்த்தையானவர், வார்த்தையாகிய இறைவன் இங்கு அன்னை மரியாளுக்கு தூய ஆவியால் கருதாங்கி பிறக்கின்றார் என்பதை நீங்கள் லூக்கா எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு தூய ஆவியால் இயேசு பிறந்தார் என்று நீங்கள் நம்புகிறபடியினாலே நீங்கள் அதை எப்படி நம்புகிறீர்களோ, வேற்று சபையினருக்கு நான் வரவிருப்பது, அன்னை மரியாளும் எப்படி பிறந்தார் என்றால், அவருடைய தாய் தந்தை வயதாகி விட்டது, அது பைபிளில் எங்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து பைபிள் காட்டுங்கள் என்று கூறீர்கள். ஆகவே தான் உங்களுக்கு எபிரியர்கள் திரும்பவும் ஒரு சான்றை உங்களுக்கு எடுத்து வைத்துள்ளேன். அதாவது ஆராய்ச்சி புத்தகத்திலே அநேக வசனங்கள் பைபிளிலே இயேசுவின் இரகசியங்களை எழுத உலகமே கொள்ளாது என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அன்னை மரியாள் தன் தாய் தந்தை அவர்கள் ஜெபித்த பொழுது, அன்னாளுக்கும் ஜோய்க்கும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் எப்படி பிறந்திருப்பார் என்பதை நீங்கள் யோவானுக்கு எழுதிய திருமுகம் 13வது இறை வார்த்தையை போய் பாருங்கள். அங்கே என்ன கூறுகின்றது என்றால், அவர்கள் இரத்தத்தினாலோ மாம்ச இச்சையினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்பதை. பிரியமானவர்களே, அப்படி என்றால் அன்னை மரியாள் மாம்ச இச்சையினாலோ இரத்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் கடவுளால் பிறந்தவர்கள். ஆகவே அன்னை மரியாளை தவறாக கருதுவதை, தவறாக எண்ணங்களை விட்டு நாம் அனைவரும் ஒரே சகோதர சகோதரிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் யோவானுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 16 ஆண்டவர் இப்படி கூறுகின்றார். என்னவென்றால், என்னுடைய கொட்டிலே சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, என்னுடைய கூட்டத்திலே சேராத வேறு ஆடுகளும் உண்டு, அவை பிரிந்து இருக்கின்றன என்பதைத்தான் அதை நினைவு கூறும். ஒரு நாள் ஒரே 1000 ஒரே மந்தையுமாயிருப்பார் என்று. ஆகவே ஆண்டுடைய வருகைக்குள்ளே அனைவரும் ஒற்றுமையாக ஒரே திருச்சபையாக மாறவும், ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாளையும் நாம் பற்றி கொண்டு வேதத்தின்படியாக சாட்சியாக வாழவும். மத்தேயு இன்னொரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்து இதை முடிக்கின்றேன். மத்தேயு எழுதிய திருமுகத்தில் 12:33 இறைவார்த்தை பார்க்கும் பொழுது, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். இந்த நல்ல மரம் என்பது அன்னை மரியாளை குறிக்கின்றது, கனி என்பது இயேசுவை குறிக்கின்றது. அந்த வார்த்தையில் நல்ல கருவூலங்களில் வந்தவர் நல்லவாறாகத்தான் இருப்பார், நல்ல கருவூலங்களில் வந்தவர் நல்லவாறாகத்தான் இருப்பார். அந்த வார்த்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் எதை உங்கள் உள்ளத்தின் எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசும், நீங்கள் பேசுவது உங்களுக்கு நன்மையும் தீமையுமாக அது சாட்சியாக நிற்கும். ஆகவே பேசும் பொழுது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை சிந்தித்து பேசவே நான் உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.